வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடந்தது. நாடு முழுமைக்கும் அந்த தேர்வு நடந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தொடர்ந்து நடக்குது, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தொடர்ந்து நீட் தேர்வு வந்ததுலேருந்து பல பிரச்சனை இருக்குது. ஒரு முறையும் புதுசான பிரச்சனைகளாக வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த வருஷம் வந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. என்னென்னா, கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு மதியம் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக அந்த 3 மணி நேரம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்வு முடிந்த பிறகு எல்லா மாணவர்களும் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் மே 10ஆம் தேதி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வருது. என்னென்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வினுடைய தேர்வுத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியின் அடிப்படையில் நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற அரசாங்கம் சொல்லுது. நீட் தேர்வு மே 12ஆம் தேதி நீட் தேர்வு ரத்து அப்படின்ட்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்திலையும் கேரளாவிலையும் 2 மாநிலத்தையும் சொல்கிறாங்க கொஷின் பேப்பர் கசிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் பரவி அதை விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த நீட் தேர்வுக்கான தேர்வுத்தாள் கசிஞ்சிருக்கு. குறிப்பாக அந்த பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் போன்ற வலைதளங்கள்லாம் அதை வந்து பரவியிருக்காங்க. அது தொடர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லோருமே இந்த நீட் தேர்வை வந்து எதிர்த்து தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக முந்தைய அரசாங்கமாக இருந்த திமுக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானம் எல்லாம் போட்டு அந்த தீர்மானத்தை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க. கவர்னர் திருப்பி அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சார். 2வது முறையும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருக்கே போக வச்சோம். அது கிடப்பிலே போட்டு அது அப்படியே செல்லாதபடியாக ஆயிடுச்சு. இப்போ நீட் தேர்வை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்த்து தான் இருக்கும். நீட்னால் பல மாணவர்கள் தற்கொலை செய்கிறத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த முறை இந்த நீட் தேர்வு ரத்து செய்கிறதுல நிறைய குளறுபடி நடந்ததுன்னு நான் சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 22 லட்சம் பேருக்கு மேலே இந்த நீட் தேர்வு எழுதுகிறாங்க. இந்த நீட் தேர்வு எழுதி அதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேர்கிட்ட எழுதுகிறாங்க. இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனை, என்னெல்லாம் பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம கட்டின காசு அது எல்லாம் விடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வரும் ஜூன் 21ஆம் தேதி இந்த நீட் தேர்வு மீண்டும் நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியில் வருது. என்ன, இப்போ திரும்பவும் அந்த பசங்க அதை படிக்கணும். ஏற்கனவே பல ஆண்டுகளாக படிச்சுட்ருக்கிற மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு வெறும் ஒரு ஆண்டு மட்டும் படிக்கிறவங்களாம் இல்லை. ஏன்னா மருத்துவ கனவு என்பது சின்னதுலேயே புகுத்தப்படுற ஒரு கனவு தான். அந்த கனவு அடிப்படையில் பல பேர் வந்து ரொம்ப வருஷமாக அதை படிச்சுட்டே வராங்க. படிச்சுட்டு வந்து நாம் வந்து எப்படியாச்சும் ஒரு மருத்துவர் ஆகிடணும், நம்ம குடும்பத்தில் எப்படியாச்சும் ஒரு மருத்துவர் வந்துடணும்னு பல கனவுகளோட பேரண்ட்ஸும் அவங்கள வந்து வழி நடத்துகிறாங்க. அப்படி வந்தவங்களுக்கு இப்போ எழுதின நீட் தேர்வு ரத்துன்னு ஆயிடுச்சு. சரி, ரத்துன்னு ஆயிடுச்சு. திரும்ப 21ஆம் தேதி நடத்துகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பேப்பர் கசிஞ்சிச்சுல, இந்த கசிற அளவுக்கு தான் நீங்கள் தேர்வு நடத்துவீங்களா அப்படின்ட்டு நம்ம என்டிஏ கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த நீட் தேர்வு நடக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு ஊசி கூட, அதாவது ட்ரெஸ்ஸில் ஒரு பட்டன் இருந்தால் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எது மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஜிப்பா மாதிரி போட்டுவாங்க, பட்டனே இருக்கக்கூடாது. அந்த பட்டன் வந்து ஏதாவது ஒரு வேறு விதமான ஒரு பட்டன், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அல்லது கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு பட்டன்ஸ்லாம் ரெடி வரோம்ல ட்ரெஸ்ஸஸ்லாம், அந்த மாதிரி இருந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. இவ்வளோ ஏன் பெண்கள் காதில் போடுற கம்பல், மூக்குத்தி, அதுக்கப்புறம் அவங்க அணிகிற அந்த நகைகள் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. இப்போ இவ்வளோ மைனூட்டாக நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு மாணவர்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணீங்க. ஆனால் உள்ளே இருந்த வாதியாரோ அல்லது அதை நடத்துகிற துறை சார்ந்த அதிகாரிகளோ இந்த பேப்பரை கசிய விடுவாங்கன்ட்டு ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இவங்கக்கிட்ட இவ்வளோ கண்டிப்பாக நடந்துக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்போ இது எங்கேயோ லாக் அடிக்குது. இது வந்து முதல் முறையாக நடக்கலை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீட் தேர்வு வந்து, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக போகிறவங்களுக்கு நடக்க போகிற அந்த நீட் தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தாமதப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை ஒன்று நடந்தது. அப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் நடக்குது. அதாவது நான் வந்து நீட் எழுதக்கூடிய ஒரு கேண்டிடேட்னா எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் போய் எழுதுகிறாரு. அப்படி வந்து 2022 நடக்குது. 2024 என்னென்னா, ஒரே சென்டரில் கிட்டத்தட்ட
ஒரே சென்டர்னால் எப்படி சொல்கிறதுனா, இப்போது இங்கே வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வச்சுப்போமே. இப்போ இங்கே ஒரு தேனாம்பேட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அல்லது மயிலாப்பூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இல்லை அது ஒரு சென்டராக போடுறாங்க, அல்லது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு சென்டராக போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனாங்களே அந்த பசங்க எல்லோரும் பாஸ். அதாவது இப்போ மயிலாப்பூரில் ஒரு பிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் சென்டராக போடுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் எழுதுன எல்லா பசங்களும் பாஸ். குறிப்பாக அந்த ஸ்கூலில் எழுதின எல்லா பசங்களும் ஒரே கோச்சிங் சென்டரில் படித்த பசங்க. என்னடா அது இருக்குது, அந்த சென்டருக்கும் அந்த கோச்சிங் சென்டருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த மயிலாப்பூரில் அந்த பிஎஸ் ஸ்கூல்னு சொன்னால அந்த ஸ்கூலில் வந்து எழுதின பசங்க எல்லாருமே 720 மார்க்குக்கு 720 எடுக்கிறாங்க. அதில் டாப் ஸ்கோரர் எல்லாமே அந்த ஸ்கூல்லேருந்து வராங்க. அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம் வருதா? கிட்டத்தட்ட அந்த கோச்சிங் சென்டருக்கும் அந்த சென்டருக்கும் ஒரு டீலிங் பேசி கிட்டத்தட்ட 30லேருந்து 50 லட்சத்துக்குள்ளான பணம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணுறதுக்காக 30லேருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுத்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் 2024 வந்தது. இப்போ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் இந்த நீட் தேர்வை நியாயமாக அல்லது முறைப்படி இது எப்படி நடத்தணும். பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற எழுதப்படுற எல்லா தேர்வுகளும் ரொம்ப கண்ணியத்தோட மாணவர்களும் சரி, இங்கே நடத்துகிற ஆசிரியர்களும் சரி, அது ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான சிக்கல் எதுவும் நடக்கிறதில்ல. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பீகார், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் இது போன்ற பகுதியிலே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த தடவையும் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இது நடந்திருக்கு. அப்போ இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இது நடந்த பிறகு தான் இந்த சிக்கல் வருது. இப்போது வந்து எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிற அதாவது ராகுல் காந்தி அவர்களும் இதை கேள்வி எழுப்புறாரு. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறவரும் இதை கேள்வி எழுப்பியிருக்காரு. முன்னாள் முதல்வரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் உடனே வந்து இந்த மாணவர்களுக்கு இன்னொரு தேர்வு வைக்கணுமா, இந்த தேர்வு அவசியமா, இந்த தடவை வந்து ஒரு ஸ்டேட்டில் நடந்த அந்த +2 எக்ஸாம்ஸை வச்சு நீங்கள் கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி. இது நம்ம இந்த கேள்வி தான் முதல்ல இருந்து நம்ம எழுப்பிட்டுருக்கோம். ஏன்னா +1 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்டேட் எக்ஸாமில் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்த பையன் ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு 600 மார்க்குனா கிட்டத்தட்ட 560க்கு மேலே எடுக்கிறான். ஆனால் அந்த பையன் வந்து நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு உள்ளே போக முடியாது. அது இல்லாமல் அவன் வந்து நீட் எக்ஸாமை தனியாக படித்து தனியாக பாஸ் பண்ணணும். அப்படின்னும் போது இந்த +2 எக்ஸாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகுது. அதாவது தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த தேர்வு வந்து ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ இது இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது பாருங்க. அதனால் திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வரும் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நீங்கள் +2 பேஸ்லேயே நீங்கள் நடத்தலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதை முழுமையாக ரத்து செய்கிறதுக்கான வேலையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை கோரிக்கையாக வச்சுருக்காரு. ஏன்னா இது நீட் தேர்வு என்பது வந்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்குது. இது மாணவர்களுடைய கனவுகளுக்கும் அல்லது ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவு அடைகிறதுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு அவர் அந்த கேள்வி முன்வைக்கிறாரு. இப்போது இந்த நீட் தேர்வு மீண்டும் 21ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் தெரியல. ஏற்கனவே பதட்டமாக அல்லது இதுதான் மிக முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தோடு படித்த மாணவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திப்பாங்க. அப்பாடா எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மனசு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. இல்லை நீ அதெல்லாம் இல்லை, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கூட போடு அப்படின்ற மாதிரி பரோட்டா சூரி மாதிரி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு மேலும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். என்ன பிரச்சனைனா, இந்த மன உளைச்சலை விட அவங்க எக்ஸாம் போகும்போது ரொம்ப பதட்டமாகி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நமக்கு தெரியல. இது எப்படி இருந்தாலும் இந்த நீட் தேர்வு என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து கல்வி முறை என்பது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவன் தான் இன்றைக்கி பல துறைகளில் சாதிச்சிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாகவே +2 பாஸ் பண்ணி வரவங்களுக்கு மருத்துவ மாணவர்களாக ஆகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே அப்படி வந்தவங்க தான் பல மருத்துவர்கள் இந்த தமிழ்நாட்டில் சர்வீஸ் ஓரியன்டாக சிறப்பாக இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீட் தேர்வு தேவையா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சென்னை ரிவ்யூ சேனல். உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்தடுத்து செய்திகள் வர அதை பற்றியான அப்டேட்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.